எதுக்கு நீங்கள் போய் திருப்பி பாலிடிக்ஸ் சேர்ந்தீங்கன்னு? நீங்கள் அரசியல் வேணான்னு தானே ஒதுங்கிட்டு எலெக்ஷன்லாம் நிற்காம இருந்தீங்க. இப்போ நம்ம போன இடத்துல இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கும் வந்து திமுகவில் அந்த முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது. சரி ரைட்டு இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இல்லை பசங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல நீங்கள் அரசியலில் இறங்கினது, அதனால் வந்து கோச்சிட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க. அப்புறம் கூப்பிட்டு பேசினேன். என் பையன் கேட்டான், டாடி திருப்பி நாங்கள் தனியாக தான் இருக்கணுமா? திருப்பி அப்பா இல்லாமல் கேட்டவொடனே என்ன, சரிப்பா நான் இனிமேல் எதுக்கு போல இன்றைக்கி முடிவு எடுத்தேன், பாலிடிக்ஸ் வேண்டாம். ஏன்னா எத்தனோ 1000 மைல் கடந்து அங்கே போய் இருக்காங்க. அப்போ அந்த கேள்வி கேட்டவொடனே என்னால் பதில் சொல்ல முடியல. சரி எனக்கு 2 பசங்க. பெரியவன் பேர் தனுஷ், சின்னவன் பேர் குணால். பெரியவனுக்கு 4 வயசாக இருக்கும்போது சின்னவனுக்கு 1 வயசாக இருக்கும்போது அவன் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரிப்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற மாதிரி வேற டாக்டருங்க சொன்னாங்க. நடையில் வித்தியாசம் தெரிஞ்சுது. டாக்டர்கிட்ட போனோன்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு என்னன்னா, இதுக்கு உலகத்தில் எங்கேயுமே மெடிசன் இல்லை, க்யூரபிள் இல்லை, ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும், ஹைட்ரோதெரப்பி கொடுக்கணும், அது மாதிரி தொடர்ந்து பார்த்துங்க, பையனை நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. 10 வயசு மேலே நடக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உலகம் பூரா மருந்து தண்ணி எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி 10 வயசில் நடக்க முடியாமல் போச்சு. இப்போ பயம் வந்துருச்சு. அமைச்சராக அதனால என் பையனுக்கு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு பத்திரிக்கை, தொலைக்காட்சி வாயிலாக எல்லாம் இந்தியா முழுக்க எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போச்சு. திருநெல்வேலி பக்கத்தில் மயோபதினு சொல்லி ஒரு காப்பகம் வச்சு பரம்பரையாக வைத்தியம் பண்ணிக்கிருந்தாங்க. அவன் வீட்டில் வச்சு பயிற்சி கொடுத்தான். அதை பார்த்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் என் குழந்தைங்க இப்படி இருக்கு, என் குழந்தைங்க இப்படி இருக்கு, நிறைய பேர் அங்கே வர ஆரம்பிச்சாங்க. சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையை தாண்டி ஒரு அப்பாவாகவும் ஒரு அம்மாவாகவும் நீங்க 2 பேரும் இந்த விஷயத்தை எப்படி கடந்து வந்தீங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்கு. தினம் அழுவோம், நானும் ஒய்ஃபும். எப்படியாவது நம்ம பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்ட்டு. 17 வயசு வரைக்கும் தான் இந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எங்களால் தாங்கியே முடியல. அமெரிக்காவில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்து அங்கே க்ரீன் கார்டெலாம் வாங்கி பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனால் 1 வருஷம் 2 வருஷம் இருக்க வேண்டியமே அப்படிங்கிறதுக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இங்கே வந்து வேண்டாம், என்னை வீல் சேரில் உட்காந்து ஒரு மாதிரி யார் பார்க்குறாங்க, எனக்கு அங்கே போயிட்டா யாரும் என்னை அது மாதிரி பார்க்க மாட்டாங்க, என்னை அமெரிக்கா கூப்பிட்டு போங்க அப்படின்னு நான் விரும்பினேன். நானே ஒய்ஃபு ஒரு நைட் முடிவு பண்ணோம், ரைட்மா பிள்ளைக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி என் பையன் கேட்டான், டாடி திருப்பி நாங்கள் தனியாக தான் இருக்கணுமா? திருப்பி அப்பா இல்லாமல் கேட்டவொடனே என்ன, சரிப்பா நான் இனிமேல் எதுக்கு போல இன்றைக்கி முடிவு எடுத்தேன், பாலிடிக்ஸ் வேண்டாம். இது வந்து என் பையன் மத்திய அமைச்சராக அதனால என் பையனுக்கு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு பத்திரிக்கை, தொலைக்காட்சி வாயிலாக எல்லாம் இந்தியா முழுக்க எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் என் குழந்தைங்க இப்படி இருக்குது, என் குழந்தைங்க இப்படி இருக்கு, நிறைய பேர் அங்கே வர ஆரம்பித்தாங்க. வந்தப்போ வந்து எல்லோரும் அட்மிஷன் கேட்டால் அங்கே இடம் இல்லை. அப்போ ராமசாமியை பார்த்துட்டு நேராக என் வீட்டுக்கு தான் வருவாங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பாரு. ஏமா அங்கே இடம் இருந்தால் நானே வீடு எடுத்து இங்கே தங்கியிருக்கேன், இல்லாமல் என்னமா பண்ணுவான், ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ ராமசாமி கூப்பிட்டு என்னவா பண்ணலாம் சார், ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தீங்கன்னா நான் எல்லாம் பார்க்குறேன் சார். அந்த அடிப்படையில் தான் உடனே 2 மாதத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி, அப்போ இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை தான் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்தார், அவரை வச்சு அன்றைக்கி திறந்து அந்த ஹாஸ்பிட்டலை நடத்திட்டு வரேன். 12 ஆண்டு காலமாக நடத்திட்டு வரேன். இன்றைக்கும் வந்து உலகம் பூரா பேஷண்ட்ஸ் வராங்க. அங்கே வந்து எல்லாம் தங்கி 3 மாதம் 6 மாதம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட்டு போகிறாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் வருது அவங்களுக்கே, நம்ம மட்டும்தான், நம்ம குழந்தை மட்டும்தான் பாதிக்கலை, நிறைய குழந்தைங்க உலகத்தில் பாதிச்சிருக்காங்க. ஸோ குழந்தைய எப்படி பராமரிக்கணும், பேரண்ட்ஸ் எப்படி அது அவேர்னஸ் எல்லாமே அங்கே வந்து கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் அவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து வேண்டாம், என்னை வீல் சேரில் உட்காந்து ஒரு மாதிரி யார் பார்க்குறாங்க, எனக்கு அங்கே போயிட்டா யாரும் என்னை அது மாதிரி பார்க்க மாட்டாங்க. 2வது எனக்கு நிறைய படிக்கணும், இங்கே படிக்கிறதுக்கு போன பள்ளிகளுக்கு போகிறத அந்த வசதி, வீல் சேர் போய் உட்காந்து படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை, என்னை அமெரிக்கா கூப்பிட்டு போங்க அப்படின்னு நான் விரும்பினேன். நானே ஒய்ஃபு ஒரு நைட் முடிவு பண்ணோம், ரைட்மா பிள்ளைக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே 2011 அங்கே வீடு வாங்கி அங்கே போய் செட்டில் பண்ணேன். நான் மத்திய அமைச்சராக இருந்தனால உடனே நான் மட்டும் போக முடியாமல் மாதம் அப்போ பிரைம் மினிஸ்டர் அந்த மன்மோகன் சிங் சார்கிட்ட போய் மாதம் எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, 10 நாள் டைம் கொடுங்கன்னு அவர்கிட்டையும் கட்சி தலைவர்கள் முறையில் கலைஞர்கிட்டையும் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன், இனிமேல் அரசியல் வேண்டாம், முடிவு பண்ணி இனிமேல் தேர்தலில் நிற்க வேண்டாம் அப்படின்னு 2014 தேர்தலில் நிற்கிறேன். அப்படி தான் ஒதுங்கினேன்.